ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு சீசன் 3 எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 4 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான், மாக்கி விசஸ் ஜெயின் கிளான். எப்போ வேறு லெவல் ஃபைட்டுன்னு சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ சேனல் பொறுத்து வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இந்த அனிமேட்டில் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம PS5 PS4 கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கி வந்து அவளோட ஜெயின் கிளான், அதாவது அவளோட வீடான ஜெயின் கிளானுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கஸ்டடி டூல் இருக்குது. ஸோ நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டு லைக் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கஸ்டடி டெக்னிக்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவளோட கஸ்டடி ஸ்பிரிட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அவளோட கிளாஸ் இல்லாமல், அவளோட கிளாஸ் போட்டால் மட்டும்தான் அவளோட கஸ்டடி ஸ்பிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஓகே கேஸ், இப்போ அவளோட கிளானுக்குள்ளே போனோடனே கிளான் லீடான நம்ம நோயா வந்து பார்த்தீங்கன்னா அவளை ரொம்ப வந்து தரைகுறவாக பேசுகிறான். குப்பி, நீ எதுக்கு இங்கே வந்த? உங்ககிட்ட ஒரு கஸ்டடி டெக்னிக்கும் இல்லை, உன்னால் கஸ்டடி ஸ்பிரிட்ஸையும் பார்க்க முடியாது, நம்ம கிளானுக்கே நீ ஒரு வெக்கக்கேடு சாபக்கேடு அப்படின்னு சொல்லி அவளை கழுவி ஊற்றிட்டு இருக்கான். பட் நமக்கு மாக்கி அதை பற்றிலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பற்றி ரொம்பவும் தரைகுறாவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவளை கோவப்படுத்துகிற மாதிரி சொல்கிறான். அவங்ககிட்ட ஒன்று உருப்படியாக இருக்கிறது உன்னோட மூஞ்சி மட்டும் தான், ஆனால் அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசில் நான் உன்னைய எவ்வளோ புள்ளி பண்ண அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நம்ம மாக்கியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோயா வந்து பார்த்திங்கன்னா நோயாங்கிறது வேறு யாரும் இல்லை, மாக்கியோட அப்பாவோட அண்ணன் பையன், தம்பியோட பையன் வச்சுக்கலாம். ஸோ அவங்க பிரதர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அண்ணன் தம்பியான்னு சரியாக தெரியல. பட் அவங்களோட சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம மாக்கியை வந்து பார்த்திங்கன்னா அவன் புள்ளி பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டடி டூல் வச்சிருக்க அந்த இடத்துக்குள்ளே போகிறான். ஸோ நம்ம மாக்கி முக்கியமாக அவள் கிளான்குள்ளே வந்ததே அந்த கஸ்டடி டூல்ஸ் தான். நம்ம மாக்கியால் கஸ்டடி டூல்ஸ் வச்சு தான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டடி டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்லிங் கேம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டடி டூல்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம ஜெயின் கிளானுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. இப்போதைக்கு நம்ம ஜெயின் கிளானோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஹிமி ஃபியூச்சரா தான். எப்போ மெஹிமி ஃபியூச்சர்னு கேட்குறீங்கன்னா, ஸோ லாஸ்ட் எபிசோடுக்கும் ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் சட்டோரோ கோஜோவும் இட்டோடோ யூஜோவும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா நம்ம மெகுமி ஃபியூச்சரா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயினோட கிளானோட லீடராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோயாவோட அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டே எழுதி வச்சுட்டு இறந்துருவார். ஸோ அந்த இது மாதிரி நம்ம மெகுமியும் நம்ம சட்டோரோ கோஜோவும் இட்டோரியும் உயிரோடு இருக்கிறனால இப்போதைக்கு நம்ம மெகுமி ஃபியூச்சரே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கிளானோட லீடராக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட சொல்கிறா. ஸோ நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம மெகுமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், எனக்கு பேசாமல் நீயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லீடராக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப நம்ம மாக்கி சொல்கிறா, இல்லை என்னால் இருக்க முடியாது, அவங்க யாரும் என்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லை எனக்கு அப்படி ஆகிறதுக்கு ஆசையும் இல்லை, அந்த வீணாக போன ஒரு கிளானில் என்னால் லீடாக ஆக எனக்கு ஆசை இல்லை, அதனால் நீயே லீடரு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா அசட்ஸும் நமக்கு அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது யார் லீடராக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கஸ்டடி டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஆல்ரெடி நம்ம மெகுமி ஃபியூச்சரை தான் இப்போ லீடர் அப்படிங்கிறனால அவகிட்ட அந்த கீ இருக்குது. ஸோ அந்த கீயை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி போயிட்டுருக்கா. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கத்துறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, நீங்கள் வந்திருக்கவே கூடாது, நீ நீ பிறந்தது நீ பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பே கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை ரொம்ப தரைகுறவாக பேசிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு திரும்பிட்டு மாக்கி அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. பட் அதை பற்றிலாம் எதுவுமே நம்ம மாக்கி கண்டுக்கல. அவள் ஸ்ட்ரைட்டாக அந்த கஸ்டடி டூல்ஸ் இருக்குது அந்த டோரை நோக்கி போகிறா. டோரை நோக்கி போனதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த டோரை ஓப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறா. அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைக் ப்ரொஹிபிட்டடான சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கீயை வச்சு ஓப்பன் பண்ணிடுறா. டோரும் ஓப்பன் ஆகுது. உள்ளே போனால் அவளுக்கு மிகப்பெரிய ஷாக். என்ன அப்படின்னு நமக்கும் தெரியல. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. என்னடா அப்பயே தெரியும் ஷாக்கில் பார்க்குறப்ப ஒன்று உள்ள டூல்ஸ் இருக்காது, இல்லைனா வேறு யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படியே ஸ்க்ரீனை மாற்றுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோயா கிளான், அதாவது நம்ம ஜெயின் கிளான் சேர்ந்த நோயா லீடரும் அண்ட் அங்கே இருக்க ஜினிச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ என்னடா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, மெகுமி ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளானோட லீடரானது இவங்க யாருக்குமே பிடிக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோயா ஃபஸ்ட்டு லீடராக இருந்ததும் அங்கே முன்னாடி இருக்க அந்த ஜின்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. பட் அவனை விட மெகுமி ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து லீடர் ஆனதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எல்லா அசட்ஸும் போகிறதுன்னு நினச்சி அவங்க யாருக்குமே பிடிக்கல. அதனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸோ அது என்ன ஸ்கெட்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி, மெகுமி ஃபியூச்சரோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்புறம் மாய் 3 பேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொல்றான்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதாவது அவங்களோட சொந்த தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலாம். சொந்த தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. இதுதான் நமக்கு நல்ல நேரம். இப்போ தான் ஜுஜுட்சு சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் சட்டோரு கோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியோ அல்லது அவங்கள அந்த சோர்ஸரை வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு சொசைட்டிக்கு பிடிச்சிஸ் கொடுக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷனை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மாய் அப்புறம் மெகுமி ஃபியூச்சரோ இவங்க 3 பேத்தையும் நம்ம கொன்னரலாம்.
எதுக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம லைக் நம்ம சட்டோரு கோஜோவை ஃப்ரீ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்பயே இந்த பிளான் எல்லாம் சொன்னது யார் அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரியுது இந்த பிளான்லாம் நம்ம அப்பா தான் சொன்னார் அப்படிங்கிறான். நம்ம அப்பானா மீன்ஸ் அவங்களோட பெரியப்பா, சாரி அவங்களோட சித்தப்பா தான் சொன்னார் அப்படிங்கிறோம். அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுது. டோர் ஓப்பன் பண்ணுறப்ப உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாக்கியோட அப்பா வந்து நின்றுட்டுருக்காரு. என்ன இங்கே எதை கஸ்டு டெக்னிக் டூல்ஸ் தேடி வந்தியா, அந்த மாதிரி எந்த டூல்ஸும் இங்கே கிடையாது மாக்கி, நீ திரும்பி போயிரு அப்படின்னு வந்து நான் சொல்கிறா. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட மாய்ங்கிறது வந்து அவங்களோட இன்னொரு பொண்ணு, 2 பேரும் ட்வின்ஸு. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொன்று லைக் கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா குத்திட்டு உள்ளே வச்சிருக்கான். அதெல்லாம் இப்போ நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிறான். அவகிட்ட இருக்க கஸ்டு டூலான ஒரே ஒரு டூல் இருக்குது அவகிட்ட. அந்த கஸ்டு டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூல் ட்ராகன் போன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த டூலை வச்சுட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டு டெக்னிக் தெரிஞ்சவன். பட் இவகிட்ட வந்து அந்த கஸ்டி டெக்னிக்ஸ்லாம் கிடையாது. இவகிட்ட பியூர் டேலண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும்தான் இவகிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்க அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறான். ஸோ ஃபைட் சீனை பாருங்கள். நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருக்கா அவகிட்ட இருக்க அவங்க அப்பாவோட கத்தி உடஞ்சனால அவங்க அப்பாவால் அவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியாதுன்னு. பட் அவங்க அப்பாட்ட கஸ்டு டெக்னிக் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கி கத்தி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி கிட்ட போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறப்ப அவங்க அப்பாவோட கத்தி வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. அதாவது கஸ்டு எனர்ஜி வச்சு எக்ஸ்டெண்ட் ஆகி மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுறான். ஸோ குத்துனதுக்கப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்பப்போ நான் ஸ்க்ரீன் நிறுத்துறப்ப நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த ஃபைட் சீன் எந்தெந்த ஃபைட் சீன் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து ஒரிஜினல் ஸ்பீடுக்கு கொண்டு வந்துடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேகமான ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க. நல்ல சீன்ஸ் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டோட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸோ 15 செகண்ட்ஸோ உங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்போ இழுத்துட்டு போகிறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இது என்ன ரூம்னு ஒரு ஞாபகம் இருக்கா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டும் ட்ரைனிங் எடுக்கிற இடம் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டு ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிரேட் 2 கஸ்டு ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஸோ முடிஞ்சவங்களால தப்பிக்க முடிஞ்சால் தப்பிச்சுக்கோங்க, இல்லைன்னா அதுங்களுக்கு நீங்கள் உணவாக போயிருங்க. நான் லீடராக, அதாவது இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கிளானுக்கு லீடராக இல்லை, இவங்க அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடராக இருந்தான். நான் லீடராக ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் தான். உங்களை மாதிரி 2 உதவாக்கார பொண்ணுங்களை பெற்றது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக இருந்தது. இந்த கிளானில் நான் எவ்வளோ அசிங்கத்தையும் எவ்வளோ அவமானத்தையும் உங்களால் நான் சந்திச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தரக்குறைவாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிளம்புறான். கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கி கிட்ட எந்திரிச்சு வரா. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்னத்தில் கையை வச்சுட்டு அவளுக்கு உயிர் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு நான் நினச்சேன் அப்போவே நீ அவ்வளோ சீக்கிரமாக போகக்கூடிய ஆள் இல்லை, நீ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்கியோட ஹார்ட்டில் கை வச்சிட்றேன். அப்போயே தெரியுது மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக போகிறா. அவளோட ஃபேஸ்க்கு நேராக ரொம்ப க்ளோஸாக போகிறா. அதுக்கப்புறம் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. மாக்கி வந்து ஒரு தனியாக இருக்க ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை இருக்குது. ஸோ அந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கி எந்திரிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நமக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இப்படி காமிக்கிறாங்க, இவங்க 2 பேர் என்ன ஒருவேளை இவளோட டெக்னிக் வந்து டெலிபோர்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருக்கோம். அப்படி நினச்சிட்டுக்கப்போ மாய் சொல்கிறா, ஸோ மாக்கி உனக்கு என்னோடய டெக்னிக் என்னன்னு தெரியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோடய உயிரை கொடுத்து தான் ஆகணும் மாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை நோக்கி நடந்து போயிட்டுருக்கா. நம்ம மாக்கிக்கு ஒன்றுமே புரியல. வேணாம், நீ இப்படி பண்ணாத, நீ இந்த மாதிரி பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இல்லை, நம்ம இது பண்ணி தான் ஆகணும், நம்ம 2 பேரும் பிறந்ததுலேருந்தே தெரியும் எனக்கு இதுதான் முடிவாக வந்து நிற்கும் அப்படின்னு. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டு டெக்னிக் இருக்குது, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டு டெக்னிக் இல்லை, உங்ககிட்ட பியூர் டேலண்ட் இருக்குது. பட் நம்ம 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் மாக்கி. ஸோ நான் இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே நம்ம 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ போயிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், உங்கள்கிட்ட கஸ்டு டெக்னிக் இல்லைனாலும் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் தான் ஆகணும். ஆல்ரெடி என்னோடய உண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கடைசியாக ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மாக்கி, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதோ வந்து கொடுக்குறா. அது என்ன அப்படின்னு நமக்கும் தெரில. ஸோ அந்த கையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அவள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லோட பாதி பகுதி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. அதை கொடுத்துட்டு டிஸ்ட்ராய் எவ்ரிதிங் மாக்கி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. எதையுமே விட்டுறாத, எல்லாத்தையுமே அழிச்சிரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ எல்லாத்தையுமே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவளோட சின்ன பொண்ணான வெசனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து போகுது. எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிரு, ஓகே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறா. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கி
அழுதுகிட்டே இருக்கா. அவங்க சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேய் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியோட கன்னத்தில் கையை வச்சிருக்கா. நம்ம மாக்கி கத்துறா, மேய் எந்திரி எந்திரி என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் போகாத அப்படின்னு. இவ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடு இருக்குது. இந்த ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கிடையாது. நம்ம மாக்கி கொடுத்த அந்த அந்த ஒரு ஒரு புல்லு துண்டு மாதிரி இருந்ததில்ல. ஸோ அதுதான் மேபி அந்த கஸ்டடி டூலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி டூல் தான். எந்த விதமான கஸ்டடி டெக்னிக்கும் கிடையாது. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் கஸ்டடி ஸ்பிரிட் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஃபுல்லாக கஸ்டடி ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றிடுது. டப்புன்னு பார்த்தா அவங்க அப்பா வெளியே போயிட்டுருக்கான். வெளியே ஒரே சாக்கு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபியர் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஃபியரை தான் நான் மறுபடியும் உணரக்கூடாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் யாருன்னு உங்களுக்குலாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் தெரிய வருது என்ன ஃபியர்னா, நம்ம ஜெயின் கிளானில் சேர்ந்தவன் தான் நம்ம டோஜி. உங்களுக்கு எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். டோஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்ட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவன் கஸ்ட் டூலை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா மாறினவன். அப்போ சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வெளியே போகிறாங்க எல்லோரும். ஸோ டப்புன்னு அவங்க அப்பா வா ஃபெயிலியர் ஒன்னே தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரில, அவங்க அப்பாவோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கி வெட்டிடுறா. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கா. உள்ளேருந்து வந்ததுக்கப்புறம் பழைய மாக்கிக்கும் புது மாக்கிக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவள் கையில் இருக்க ஸ்வாடாக இருக்கட்டும், அவளோட பவராக இருக்கட்டும், அவளோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஜியோட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம டோஜி எல்லாருக்கும் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இந்த எபிசோட கடைசியில் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம மாக்கி தப்பிச்சிட்டா, அவங்களோட அப்பாவை கொண்டுட்டு அவன் இங்கே தான் வந்துட்டுருக்கா. அதனால் எல்லா யூனிட்ஸும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் ஜெயின் கிளானோட ஒரு சோல்ஜர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த சோல்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி டெக்னிக்லாம் இவங்களுக்கும் யாருக்குமே எந்த விதமான கஸ்டடி டெக்னிக்குமே கிடையாது. இவங்க பியூர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டேலண்ட்ஸ் மட்டுமே வச்சவங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம மாக்கி இவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜுஜுட்சு சொசைட்டிக்கு ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் போயிருப்பா. ஸோ இவங்களாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி ஹண்ட் பண்ண வந்துட்டுருக்காங்க. நம்ம மாக்கி அவளோட தங்கச்சி நினச்சிட்டே போயிட்டுருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம கிளானை துண்டாக நானே என்னோடய கையால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறேன். நான் எல்லாத்தையுமே அழிக்கிறேன் உனக்கு ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேய்க்கு நம்ம மாக்கி கொடுத்த ப்ராமிஸை நினச்சிட்டு மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. ஸோ இவங்களை சுற்றி போட்டுடுறாங்க எல்லாருமே. ஸோ ஃபுல்லாக ஃபைட் சீன் தான். ஸோ இதில் எந்த விதமான எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கொஞ்ச நேரம் நீங்கள் ஃபைட்ஸை பார்க்கலாம். சவுண்ட் கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால தான் சவுண்ட் கொடுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள். எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொன்னுடுறான். ஸோ ஃபுல்லாக பிளட் பார்த்தா மாறிடுது. ஃபுல் இடமும் பிளட் ஆகிடுது. முடிச்சதுக்கப்புறம் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான், அவளை கொன்றாதீங்கடா, அவளை வச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் யூனிட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான். அப்புறம் கதவை திறந்து வெளியே வந்து பார்ப்பான். அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டரு. ஒரு ஷாக்காயிரும். எல்லாத்தையும் கொண்டுட்டியா மாக்கி, பழைய மாக்கி இல்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே சைடில் வந்து இன்னொருத்தர் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணுற ஆள். ஸோ டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்ம மாக்கி மேலே கஸ்டடி டெக்னிக்கை யூஸ் பண்ணிடுறான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெயின் கிளானில் டாப் 3ன்னு சொல்ல முடியாது. ஜெயின் கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் 3 கஸ்டடி டெக்னிக் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதில் 3வது ஆள் தான் இவன். இவனோட கஸ்டடி டெக்னிக் ஓப்பன் பண்ணுறான். ஒரு கை மாதிரி எந்திரிக்குது. நம்ம மாக்கியை சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டுக்கு போகுது. ரொம்ப ஹைட்டுக்கு போனோடனே அந்த 2 கையும் அப்படியே கிளாப் தட்டுற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சிருது. ஸோ அடித்த வேகத்தில் சரி மாக்கிக்கு ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் டப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாக்கிக்கு எதுவுமே ஆகலை. அதிலிருந்து நம்ம மாக்கி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிச்சி. ஸோ இவன் தான் அந்த பிளான் போட்டிருப்பான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் என்னன்னு தெரில. பட் அவனும் ஒரு யூசர் தான். ஜெனிச்சியோட ஸ்டூடெண்ட் அவன். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினோட செமி கிரேடட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஜிஜிட்சு யூசர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து நம்ம மாக்கிக்கு எதுவுமே ஆகலை. அங்கேருந்து வேகமாக வந்துட்டு இந்த கமாண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான். ரொம்ப வேகமாக ஃபைட் நடக்குது. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நம்ம மாக்கி வந்து அவனோட கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்தை பிச்சு கீழே போட்டுடுறான். போட்ட அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸ் அந்த கஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அவனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் அவனும் ஃபைட் பண்ணுறான். அவன் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவனையும்
அவனோட சங்கை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜெனிச்சிக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அவன் வந்து அவனோட கஸ்டடி டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். அவனோட கஸ்ட் டெக்னிக் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராவிட்டின் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் ஃபுல்லாக வந்து ஒரு கிராவிட்டி புஷ் மாதிரி நம்ம மாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டெபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். ஸ்டெபிலிட்டியாக வச்சுட்டு கத்துறான், ஜெனிச்சி இதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, என்னால் ரொம்ப நேரம் அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது, நீங்கள் சீக்கிரமாக அவளை போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மாக்கி அவளோட பவர் யூஸ் பண்ணி வெளியே வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறான் நம்ம மாக்கியை. பட் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியல. அவன் கண்ணிலிருந்து மூக்கிலிருந்து வாயிலிருந்து எல்லா இடத்துலையும் அவனுக்கு பிளட் வருது. ஜெனிச்சி சீக்கிரமாக போங்க, என்னால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிச்சி அவனோட பவரான அந்த 1000 ஃபிஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணுறான். பட் யூஸ் பண்ணது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கே என்ன நடந்தது ஒன்றுமே புரியல. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஜெனிச்சி எப்படியோ நீங்கள் அவளை கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா நம்ம மாக்கி தான் வந்திருக்கா. நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிச்சியை கொண்டுட்டு அவனோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த 3 பவர்ஃபுல்லான ஜூசியஸ் சோசர்ஸையே வந்து பார்த்தோன்னா அசால்ட்டாக ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நிமிஷத்தில் 3 பேத்தையுமே கொண்டுடுறா. கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நம்ம மாக்கி போகிறப்ப தான் நம்ம ஜோயா வரான். அவன் தான் ஜோயா இல்லை, நம்ம நோயா வரான். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினோட கரண்ட் லீடராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். நம்ம மிகுமே ஃபியூச்சராகவும் இருக்கான். பட் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். என்ன உனக்கு ஹார்ட்டே இல்லையா, எல்லாத்தையும் இவ்வளோ கொடூரமாக கொண்டு வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ எதை சொல்கிறான், ஆமாம் என்னோடய ஹார்ட் அவளை எடுத்துகிட்டு போயிட்டா, என்னோட தங்கச்சி என்ன மெய்யே எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். அப்புறமேட்டு இவனோட ஃப்ளாஷ்பேக் வருது. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஜெயின் கிளானில் ஒரு மிகப்பெரிய ஒரு லூசர் இருந்தான். அவனை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளும் ஆசை. அவனை சின்ன வயசுலேருந்தே எப்படா நம்ம கிளானில் இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான் அப்படின்னு அவனை பார்க்கணும் ரொம்ப நாளும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜெட்ஜுகேஷன் 0 அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் தான் டோஜி. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி டெக்னிக் கிடையாது. பட் இவனோட பியூர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டேலண்ட்டை வச்சு தான் ஃபைட் பண்ணுவான். அப்படி பேசிகிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோயா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கஸ்டடி டெக்னிக்கான நம்ம ஃபாஸ்ட் லீப் பவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நீ ஒன்றும் டோஜி கிடையாது, நீ என்ன ஒன்று டோஜி நினச்சிட்டு இருக்கியா, அவன் இருக்கல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், நீ ஒன்றும் டோஜி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்கியை விட்டு பிரித்து மேயிறான். வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்துக்கும் 60 செகண்ட் இருக்கும். பட் இவனுக்கு ஒரு செகண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ், அதாவது 24 தடவை இவனோட பாடி மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் ஒரே ஒரு செகண்டுக்கு. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியை விட்டு பொழந்துட்டு இருக்கான். மாக்கியால் ஒன்றுமே பண்ண முடியல, அவளால் டிஃபெண்ட் தான் பண்ண முடியுது. பட் நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது. அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். இவனால் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மூமெண்ட்ஸ் பண்ண முடியுதுன்னு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்றா. இவனால் ஒரு செகண்டுக்கு 24 மூமெண்ட்ஸ் தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஒரு இடத்துல ஸ்டெடியாக நிற்கிறான். அவளை நிற்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளாப் தான் தட்டுறா. கீழே தரையெல்லாம் பறக்குது, காற்றெல்லாம் பறக்குது, அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் நடக்குது. அதுக்கப்புறம் இவன் என்ன ஸ்ட்ரைட்டாக மோதலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகம் பண்ணுறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்தையே ரவுண்டாக சுற்றிட்டு நம்ம மாக்கியை நோக்கி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். நம்ம மாக்கியை அந்த இடத்துல கரெக்டாக நின்றுட்டுருக்கா. ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரேம்லாம் நின்றுடுது. அப்போ மாக்கி மட்டும் தனியாக பேசுகிறா. உன்னோட டெக்னிக்கும் அப்பாவோட டெக்னிக் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோயாவோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்பீட்லேயும் அவளோட பவரையும் யூஸ் பண்ணி அவளோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அடித்த வேகத்தில் அவனுக்கு கல்லுகள்லாம் எல்லாம் பறந்துடுது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பானுங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்சி தனியாக உள்ள ஸ்கல் உடையதெல்லாம் காமிச்சிட்டாங்க. ஒரு சைடு ஸ்கல்லே உடஞ்சிருச்சு அவனுக்கு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தேட போகிறான். இப்போதைக்கு எல்லாத்தையுமே கொண்டுட்டான். அவங்க அம்மா மட்டும் தான் ரிமைனிங் இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவை தேடி போயிட்டுருக்கா. இப்போ கிட்டத்தட்ட நம்ம நருட்டோவில் நம்ம இட்டாச்சி எப்படி எல்லாத்தையும் கொண்டோனோ அதே மாதிரி தான். பட் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெஞ்சன்ஸ் இருக்குது. நம்ம இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். நம்ம இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் அவங்க கிளானை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அந்த கோனோஹோனா வில்லேஜை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவனோட இதாக இருந்தது. 2 செப்பரேட்டு. அவங்க அம்மாவை தேடி வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுறான். அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப பாசமாக தான் வளர்த்தாங்க. பட் இருந்தாலும் அவள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவன் தங்கச்சிக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக அவங்க அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொன்னுடுறா. லைட்டாக கழுத்து தான் வெட்டுறா. இந்த சீனில் அவங்க அம்மா தான் வராங்க. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் மூஞ்சி உடஞ்சிருக்கு. இந்த சைடு இவன் தாவி எப்படியாவது வந்துட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். பட் வந்துட்டு இருக்கப்போ அவங்க அம்மா அந்த கத்தி வச்சு அவனையும் கொன்னுடுறாங்க. அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க.
கொன்னுடுறாங்க நம்ம மாக்கியோட அம்மாவும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஒரே ஒரு சீனில் காமிக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் உனக்கு உன்னை பெற்றதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது மாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு மாக்கியும் மேயும் சின்ன குழந்தையில 2 பேரும் விளாண்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி முடிவாகுது. இதுக்கப்புறம் நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேயோட பாடி வெளியே எடுத்துகிட்டு வரவா, இவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேயோட ஒரு சப்பார்டினேட்னு வச்சுக்கலாம். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா மேயை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அழுகிறா. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்ன நோட்டீஸ்னால், ஒரே நாளில் 21 குக்குரு யூனிட், அதாவது அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூனிட்ஸும் 3 ஜுடிஷியல் சோர்சர்ஸும் 9 ஜெயின் கிளான் லீடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இப்போதைக்கு ஜெயின் கிளானுங்கிறதே ஒன்று இல்லை. ஜெயின் கிளானில் மெம்பர்ஸ் யாருமே இல்லை. இப்போதைக்கு நம்ம மெகுமே ஃபியூச்சரும் மாக்கி மட்டும்தான் ஜெயின் கிளானில் இருக்காங்க. 3 ஹெட் ஃபேமிலிஸ் என்னென்னா, கோஜோவோட ஹெட் ஃபேமிலி கோஜோ கிளானு, ஜெயின் கிளானு, அப்புறம் இன்னொரு கிளான் இருக்குது கோமோ கிளான்னு ஏதோ ஒன்று இருக்குது. இந்த 3 கிளான் தான் ஜுடிஷியல் சோர்சர்லேயே மிகப்பெரிய கிளான். இப்போ அதில் ஒரு கிளான் முழுசாக வைப் ஆகப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனை காமிக்கிறாங்க. காலையில் வந்தால் ஸோ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, ஒரு கிளானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு நம்ம மாக்கி கெத்தான வெளியே நடந்து போயிட்டுருக்கா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அதிகமாக டைலாக்ஸ் எதுவும் இருக்காது, ஃபுல்லாக ஃபைட்ஸ் தான். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எபிசோடையே போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் ஜாப்பனீஸில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புரியணுங்கிற அவசியம் இல்லை, ஃபைட்டு சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவில் வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் சைனிங் ஆஃப். டாடா பாய்.